ராதிகா, தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜய்க்கு கரூர் பெருந்துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிகழ்வு குறித்த விசாரணைக்கு மீண்டும் சிபிஐ சமன் அனுப்பியிருக்கிறது. நாளை விசாரணைக்கு தவேக தலைவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தொடங்க உள்ள சூழ்நிலையில் இந்த சமன் விசாரணைக்கு வர வேண்டும் என்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனால் நாளை விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே ஜனவரி 12ஆம் தேதி மற்றும் ஜனவரி 19ஆம் தேதி ஆகிய நாட்களில் ஒரு 7 மணி நேரம் விசாரணை சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்ற சூழ்நிலையில் இப்போது மீண்டும் நாளை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சமன் அனுப்பியிருக்கிறது. நாளை பனையூர் அலுவலகத்தில் தவேக வேட்பாளர்களின் நேர்காணல் விருப்பமனு அளித்த அந்த வேட்பாளர்களின் விருப்பமனு அளித்த வேட்பாளர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சிபிஐ இந்த சமனை அனுப்பியிருக்கிறது. மற்றொரு முக்கியமாக இந்த அடுத்தடுத்து விஜய்க்கு விவாகரத்து வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 20ஆம் தேதி நடைபெற உள்ள சூழ்நிலையில் இப்போது சிபிஐ கரூர் பெருந்துயரம் வழக்கு விசாரணையிலும் அவருக்கு சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த சிக்கலால் தவேக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார மற்றும் தேர்தல் பணிகள் பல்வேறு விதங்களில் சிக்கலான சூழ்நிலையில் அவர் சந்திக்க வேண்டிய நெருக்கடி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று அந்த கட்சியின் சார்பாக பல்வேறு தலைவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் 3வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று சமன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை அவர் சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என அனுப்பப்பட்டிருந்த சூழ்நிலையிலும் அதற்கு அவர் கால அவகாசம் கேட்பாரா அல்லது நேரில் நாளையே ஆஜராகி மீண்டும் விளக்கம் அளிப்பாரா என்பது நாளைதான் தெரிய வரும். சிபிஐ விசாரணை விரைவு அடைந்துள்ள சூழ்நிலையில் இதற்கான இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதல் கட்ட குற்றப்பத்திரிகையும் விரைவில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்றும் அது தேர்தலுக்கு முன் தாக்கல் செய்யப்படுமா அல்லது தேர்தலுக்கு பின் தாக்கல் செய்யப்படுமா என்பதும் இந்த கரூர் பெருந்துயரம் தொடர்பான சிபிஐ விசாரணை அறிக்கையும் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் தேர்தலில் எதிரொலிக்குமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கரூர் பெருந்துயர வழக்கத்தில் தவேக தலைவர் விஜய்க்கு இந்த சமன் அனுப்பப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாகவும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ராதிகா.